විෂන් කෙයා විශ්වාසනීය දැක්ම බලන හැමතැනකම දැන් විෂන් කෙයා එකක්. ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු කැබිනට් අමාත්‍යවරුන් දිවුරුම් දීමයි යෙදී ඇත්තේ. அடுத்ததாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் புதிய அரசாங்கத்தின் கேபினட் அந்தஸ்துள்ள அல்லது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களின் நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. ප්‍රථමයෙන් මේ සභාවට දැනුම් දිය යුතුයි ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමන් ගරු ආරක්ෂක අමාත්‍යවරයා ලෙස කටයුතු කරන බව. முதலில் நாம் உங்களுக்கு அறிய தருவது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாதுகாப்பு அமைச்சராக அதிமேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் விளங்குவார் என்பதை அறிய தருகின்றோம். දැන් මුදල් බුද්ධ ශාසන ආගමික හා සංස්කෘතික කටයුතු අමාත්‍ය නාගරික සංවර්ධන හා නිවාස ගරු අමාත්‍යවරයා ලෙස ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ගරු අග්‍රාමාත්‍ය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමන් දිවුරුම් දියුණු අවස්ථාව. இந்த வேளையிலே நிதி புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் மாண்புமிகு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றார். මීළඟට ගරු නිමල් සිරිපාලද සිල්වා මැතිතුමා කම්කරු අමාත්‍ය. அடுத்ததாக கௌரவ நிமால் சிறிபால டி சில்வா அவர்கள் தொழில் அமைச்சராக. தொழில்துறை கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ நிமால் சிறிபால டி சில்வா அவர்கள். කම්කරු අමාත්‍ය ගරු නිමල් සිරිපාලද සිල්වා මැතිතුමා. මිළඟට අධ්‍යාපන ගරු ජී.එල්. පීරිස් මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ ஜி.எல். பீரிஸ் அவர்கள் கல்வி. கல்வித்துறை அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் அவர்கள். අධ්‍යාපන අමාත්‍යවර ගරු ජී.එල්. පීරිස් මැතිතුමා. මිළඟට සෞඛ්‍ය ගරු පවිත්‍රා දේවි වන්‍යාරච්චි මැතිතුමිය. அடுத்து கௌரவ பவித்ரா தேவி வன்னியாராச்சி அவர்கள் சுகாதாரத்துறை.
சுகாதாரத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பவித்ரா தேவி வன்னியாராச்சி அவர்கள். සෞඛ්‍ය අමාත්‍යතුමිය ගරු පවිත්‍රා දේවි වන්‍යාරච්චි මැතිතුමිය. මීළඟට විදේශ අමාත්‍ය ගරු දිනේෂ් ගුණවර්ධන මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்கள் வெளிநாட்டு அலுவல்கள். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ தினேஷ் குணவர்தன் அவர்கள். විදේශ අමාත්‍ය ගරු දිනේෂ් ගුණවර්ධන මැතිතුමා. මීළඟට දීවර අමාත්‍යවරයා ලෙස ගරු ඩග්ලස් දේවානන්ද මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடல் தொழில் துறை. கடற்றொழில் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். දීවර අමාත්‍ය ගරු ඩග්ලස් දේවානන්ද මැතිතුමා. මීළඟට ප්‍රවාහන අමාත්‍යවරයා ලෙස ගරු ගාමිනී ලොකුගේ මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ காமினி லொக்குகே அவர்கள் போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ காமினி லொக்குகே அவர்கள். ශ්‍රී ලංකා ජනරජයේ නව කැබිනට් අමාත්‍යවරුන් දිවුරුම් දීම. ප්‍රවාහන අමාත්‍ය ගරු ගාමිනී ලොකුගේ මැතිතුමා. මීළඟට වෙළඳ අමාත්‍ය ගරු බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ பந்துல குணவர்தன் அவர்கள் வர்த்தகத்துறை.
வர்த்தகத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பந்துல குணவர்தன அவர்கள். වෙළඳ අමාත්‍යවර ගරු බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා. මීළඟට වනජීවී හා වන සංරක්ෂණ අමාත්‍ය ගරු RMCB රත්නායක මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ RMCB ரட்நாயக் அவர்கள் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு. வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ RMCB ரட்நாயக் அவர்கள். වනජීවී හා වන සංරක්ෂණ අමාත්‍ය ගරු RMCB රත්නායක මැතිතුමා. මීළඟට රාජ්‍ය සේවා පළාත් සභා හා පළාත් පාලන අමාත්‍ය ගරු ජනක බණ්ඩාර තෙන්නකෝන් මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ ஜனக பண்டார தென்னகோன் அவர்கள் அரச சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி. அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ஜனக பண்டார தென்னகோன் அவர்கள். රාජ්‍ය සේවා පළාත් සභා හා පළාත් පාලන අමාත්‍යවර ගරු ජනක බණ්ඩාර තෙන්නකෝන් මැතිතුමා. මීළඟට ජනමාධ්‍ය අමාත්‍ය ගරු කෙහෙලිය රඹුක්වැල්ල මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ கெஹலிய ரம்புக்வெல்ல அவர்கள் வெகுசன ஊடகம்.
வெகுசன ஊடகத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ கெஹலிய ரம்புக்வெல்ல அவர்கள். ජනමාධ්‍ය අමාත්‍ය ගරු කෙහෙලිය රඹුක්වැල්ල මැතිතුමා. මීළඟට වාරිමාර්ග අමාත්‍ය ගරු චමල් රාජපක්ෂ මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ சமல் ராஜபக்ச அவர்கள் நீர்ப்பாசனத்துறை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ சமல் ராஜபக்ச அவர்கள். වාරිමාර්ග ගරු අමාත්‍යවර චමල් රාජපක්ෂ මැතිතුමා. මීළඟට විදුලි බල අමාත්‍ය ගරු ඩලස් අලහප්පෙරුම මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ டலஸ் அலஹா பெருமா அவர்கள் மின்சக்தி துறை. மின்சக்தி துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ டலஸ் அலஹபெருமா அவர்கள். විදුලි බල අමාත්‍ය ගරු ඩලස් අලහප්පෙරුම මැතිතුමා. මීළඟට මහා මාර්ග අමාත්‍යවරයා ලෙස ගරු ජොන්ස්ටන් ප්‍රනාන්දු මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் நெடுஞ்சாலைகள் துறை. நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள். මහා මාර්ග අමාත්‍යවර ගරු ජොන්ස්ටන් ප්‍රනාන්දු මැතිතුමා.
මීළඟට කර්මාන්ත අමාත්‍යවරයා ලෙස ගරු විමල් වීරවංශ මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ விமல் வீரவன்ஸ் அவர்கள் கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ விமல் வீரவன்ஸ் அவர்கள். කර්මාන්ත අමාත්‍යවර ගරු විමල් වීරවංශ මැතිතුමා. මීළඟට පරිසර අමාත්‍යවරයා ලෙස ගරු මහින්ද අමරවීර මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ மஹிந்த அமரவீர் அவர்கள் சுற்றாடல் துறை. சுற்றாடல் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ மஹிந்த அமரவீர அவர்கள். ඒ පරිසර අමාත්‍ය ගරු මහින්ද අමරවීර මැතිතුමා. මීළඟට ඉඩම් අමාත්‍යවරයා ලෙස ගරු එස්.එම්. චන්ද්‍රසේන මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ எஸ்.எம். சந்திரசேன அவர்கள் காணி. காணி விடயம் தொடர்பான அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ எஸ்.எம். சந்திரசேன அவர்கள். ඒ ඉඩම් අමාත්‍යවර ගරු එස්.එම්. චන්ද්‍රසේන මැතිතුමා. මීළඟට කෘෂිකර්ම අමාත්‍යවරයා ලෙස ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள் கமத்தொழில் துறை. கமத்தொழில் சார்ந்த அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார்
கௌரவ மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள். ඒ කෘෂිකර්ම අමාත්‍ය ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මැතිතුමා. මීළඟට ජල සම්පාදන අමාත්‍යවරයා ලෙස ගරු வாசுதேவ நாணயக்கார மැතිතුමා. அடுத்ததாக கௌரவ வாசுதேவ நாணயக்கார அவர்கள் நீர் வளங்கள் துறை. நீர் வளங்கள் துறை சார்ந்த அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ வாசுதேவ நாணயக்கார அவர்கள். ඒ ජල සම්පාදන අමාත්‍යවර ගරු වාසුදේව නානයකාර මැතිතුමා. මීළඟට බලශක්ති අමාත්‍යවරයා ලෙස ගරු උදය ප්‍රභාත් ගම්මන්විල මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ உதய பிரபாத் கம்மன்பில் அவர்கள் வலுச்சக்தி துறை. வலிச்சக்தி துறை சார்ந்த அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ உதய பிரபாத் கம்மன்பில அவர்கள். ඒ බලශක්ති අමාත්‍යවර ගරු උදය ප්‍රභාත් ගම්මන්විල මැතිතුමා. ඊළඟට වැවිලි අමාත්‍යවරයා ලෙස ගරු ரமேஷ் பத்திரன் மැතිතුමා. அடுத்ததாக கௌரவ ரமேஷ் பத்திரன் அவர்கள் பெருந்தோட்டத்துறை. பெருந்தோட்டத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ரமேஷ் பத்திரன் அவர்கள். ඒ වැවිලි අමාත්‍ය ගරු රමේෂ් පතිරණ මැතිතුමා. මීළඟට සංචාරක අමාත්‍යවරයා ලෙස ගරු ප්‍රසන්න රණතුංග මැතිතුමා. அடுத்ததாக கௌரவ பிரசன்ன ரணதுங்க அவர்கள் சுற்றுலாத்துறை.
சுற்றுலாத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ பிரசன்ன ரணதுங்க அவர்கள். සංචාරක අමාත්‍යවර ගරු ප්‍රසන්න රණතුංග මැතිතුමා. මීළඟට වරාය හා නාවික අමාත්‍යවරයා ලෙස ගරු ரோஹித் அபேகுணவர்தன மැතිතුමා. அடுத்ததாக கௌரவ ரோஹித் அபேகுணவர்தன் அவர்கள் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை. துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ ரோஹித் அபேகுணவர்தன் அவர்கள். වරාය හා නාවික අමාත්‍යවරයා ගරු ரோஹித் අබේගුණවර්ධන මැතිතුමා. මීළඟට තරුණ හා ක්‍රීඩා அமாத்தியவரா லெස கரு நாமல் ராஜபக்ஷ மැතිතුමා. அடுத்ததாக கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ நாமல் ராஜபக்ச அவர்கள். තරුණ හා ක්‍රීඩා අමාත්‍යවර ගරු නාමල් රාජපක්ෂ මැතිතුමා. මීළඟට අධිකරණ අමාත්‍යවරයා ලෙස ගරු அலி சப்ரி மැතිතුමා. அடுத்ததாக கௌரவ அலி சப்ரி அவர்கள் நீதித்துறை. நீதித்துறை அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக பதவியேற்கின்றார் கௌரவ அலி சப்ரி அவர்கள். අධිකරණ අමාත්‍යවර ගරු අලි සබ්රි මැතිතුමා. රුපියල් 47කට දැන් අන්ලිමිටඩ් Facebook සහ WhatsApp ඩයලොග් ෆන් බ්ලාස්ටර් අදම ඇක්ටිවේට් කරගන්න.